வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா பஞ்சு போல் சாஃப்டான இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியும் கடை அரிசியும் ரெண்டும் சேர்த்து இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இட்லி மாவு ரெசிபி போட்டிருக்கேன். ஃபுல்லாக ரேஷன் அரிசி மட்டும் வச்சு எப்படி அரைக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா கடை அரிசியை வச்சு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இட்லி எப்படி செய்கிறது, அந்த மாவு பார்த்திங்கன்னா மிக்சியில் எப்படி அரைக்கணுங்கிறது போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி வாங்க நம்ம கடை அரிசியும் ரேஷன் அரிசியும் வச்சு நல்லா இது போல் குண்டு குண்டாக சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோவில். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அப்போ தான் கரெக்டான பக்குவத்துக்கு உங்களால் மாவு அரைக்க முடியும். இப்போ வாங்க இந்த இட்லி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கோம். இப்போ இட்லி செய்கிறதுக்கு அரிசி உளுந்து ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்துக்கிறேன். ரேஷன் அரிசி பார்த்திங்கன்னா குண்டு அரிசி நீட்ட அரிசின்னு 2 வகையாக கிடைக்கும். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சொல்கிற பக்குவத்தோடு மட்டும் அரைச்சிங்கன்னா போதும் மாவு. இப்போ இந்த அரிசி தான் எடுத்துருக்கேன்னா இது பார்த்திங்கன்னா எந்த தூசியும் இல்லை, நல்லா சுத்தமாக இருக்குது. இதே பார்த்திங்கன்னா சில சமயத்தில் பழுப்பரிசி கருப்பரிசிலாம் இருக்கும், தூசு நெல்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின இட்லி அரிசி தான் சேர்த்துருக்கேன். ஒரு 3 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். ரேஷன் அரிசி 3 கப் எடுத்திங்கன்னா கடையில் வாங்கின இட்லி அரிசி ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்துக்குங்க. இப்போ 2 அரிசியும் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நம்ம ரேஷன் அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடை வரும், அதே சமயத்தில் ஒரு எண்ணெய் பிசு தன்மை இருக்கும். அதனால கல்லுப்பு போட்டு நல்லா உரசி கழுவி எடுத்துக்குவோம். கல்லுப்பு ஒரு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்குங்க. நல்லா கையால் இது போல் களைஞ்சி கொடுத்து நம்ம அலசி எடுத்துக்கணும். அதே போல் அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு 4 தடவை நல்லா அலசி எடுத்துக்குங்க நல்ல தண்ணி விட்டு. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் அரிசியோட வாடை இல்லாமல் நமக்கு இட்லி மாவும் நல்லா வெள்ளையாக கிடைக்கும். அதுக்காக தான் நல்லா இது போல் உப்பு போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு தேய்ச்சி கழுவுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இட்லி வெள்ளையாகவும் இருக்கும். ரேஷன் அரிசி வாடை கொஞ்சம் கூட வராது. இப்போ நல்ல தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு 5 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்குவோம். அரிசி நல்லா ஊறட்டும். திரும்ப பார்த்திங்கன்னா இதிலே 1 கப் அளவுக்கு, இப்போ நம்ம எடுத்துருக்க 6 கப்பு அரிசிக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்குங்க. கரெக்டாக இருக்கும். இது நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அளவு பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். வெள்ளை உளுந்தாக எடுத்தாலும் 1 கப்பு தான், கருப்பு உளுந்து எடுத்தாலும் 1 கப்பு போதும். இப்போ நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கப்பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அவல் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஊற வைக்க வேணாம். நம்ம அரிசியை அரைக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சோம்னா போதும். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். உளுந்து மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு, அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அப்படி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். உளுந்தும் நல்லா ஊறி இருக்குது, தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் சூடு ஏறாமல் நல்லா அரைப்பட்டு வரும். அவலும் பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கேன். இப்போ தான் ஊற வச்சேன். நம்ம உளுந்து அரைக்கங்காட்டியும் பார்த்திங்கன்னா அது நல்லா ஊறி வந்துடும். அரிசியும் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சா தான் நமக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு தண்ணிலாம் சேர்க்காமல் உளுந்தை சேர்த்துக்குங்க. உளுந்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஓட விடுங்க, நல்லா மசிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம உளுந்து ஊற வச்ச தண்ணி வச்சுருக்கோம்ல, அதை லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் அரைக்கணும். ஒரேடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. நல்லா ஒரு 2 செகண்டுக்கு கேப்பு விட்டு நீங்கள் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்ற பார்த்தீங்கன்னா மாவு நல்லா அரைப்பட்டு மேலே எழும்பி வரும். உளுந்து ஊற வச்ச தண்ணியை இது போல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் மாவு அரைக்க போகிறேன். நீங்கள் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கே தெரியும் மாவு நல்லா பொங்கி வரும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக பந்து போல் இருக்கும். அதே போல் அரைச்சி எடுத்துக்குவோம். ஓரளவு மாவு வந்தோன்னே தண்ணி ஊற்றுறதை நிப்பாட்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஓட விட்டுக்குங்க. இதை அரைக்கிறதுக்கு மொத்தமாக ஒரு 15 நிமிஷம் ஆகும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஓடிட்டு கையில் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்லா நைஸாக இருக்கணும். மாவு அரைப்பட்டு பந்து போல் நல்லா லேஸாக இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ மாவு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இப்போ உளுந்து மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் அடுத்து நம்ம அரிசி அரைச்சி எடுத்துக்குவோம். அரிசி அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அவல் ஊற வச்சதை சேர்த்துக்குங்க. அவல் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசியை சேருங்க. அப்போ தான் நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா அரிசியும் சேர்த்துக்குவோம்.
அதே போல் அரிசி சேர்த்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறையா தண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சமாக விட்டு ஓரளவு அரைப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றிக்குங்க. ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விடுங்க. அப்போ தான் நல்லா ஒத்தாப்பில் அரைப்பட்டு வரும் அரிசி. இப்போ இது நல்லா ஓடட்டும். இப்போ அரிசி அரைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகும். நல்லா ஓடிடுச்சு. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அரிசி வந்து பார்த்திங்கன்னா லேசான கொரகொரப்பு இருக்கணும். ரொம்ப கொரகொரப்பு இருக்கக்கூடாது. லைட்டாக லேசான கொரகொரப்போடு இருந்துச்சு அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். அதே மாவில் நம்ம தோசை ஊற்றணும் அப்படின்னாலும் தோசை நல்லா மொறுமொறுப்பாக வரும். அதுக்கு தான் வந்து நம்ம லேசான கொரகொரப்போடு அரிசியை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மாவு வலிச்சிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மாவு நல்லா கையால் கரைச்சி விடுங்க. அப்போ தான் நல்லா புளிச்சு வரும் மாவு. நல்லா அடியிலேருந்து எடுத்து விட்டு நல்லா கலந்து கொடுங்க மாவை. மாவில் வந்து கரைச்சி வைக்கும் போது தண்ணி எதுவும் இப்போதைக்கு சேர்த்துறாதீங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சு எடுத்துக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் கழுவின தண்ணியை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தா அதுதான் இது. இப்போ மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு புளிச்சு வந்தால் தான் இட்லி நமக்கு நல்லா அருமையாக இருக்கும். இப்போ மாவு நல்லா கலந்து பாருங்கள். திக்காக இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் அந்த தண்ணி சேர்க்கலாம், இல்லாட்டினா தேவையில்லை. இப்போ மாவோட பக்குவம் எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால நான் எல்லா தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல. மேலாப்பில் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி மாவு மட்டும்தான் இதில் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் மாவில் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இட்லி சப்பையாக போயிடும். நல்லா குண்டு குண்டாக பந்து போல் வராது. அதனால் தண்ணி பார்த்து அளவாக சேர்த்துக்குங்க. அதே சமயம் தண்ணி பத்தாமல் இருந்தாலும் இட்லி கல் மாதிரி இருக்கும். அதனால் அளவாக சேர்த்துக்கணும். இப்போ நான் ஊற்றும் போது தெரியும் உங்களுக்கு இட்லி மாவோட பக்குவம் இந்த பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மாவு நல்லா கலந்துட்டு இப்போ இட்லி ஊற்றி வச்சுக்குவோம். அதே போல் இட்லி ஊற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஊற்றி வைங்க. அப்போ தான் இட்லி நல்லா வெந்து வரும் ஒத்தாப்பில். இப்போ இட்லி ஊற்றி வச்சுட்டேன். ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும். நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ பாருங்கள் இட்லி வெந்து நல்லா சூப்பராக அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இட்லி வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி வச்சு இது போல் குத்தி பாருங்கள். அதில் ஒட்டாமல் நமக்கு வரும். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இட்லியை எடுத்துக்குவோம். நான் இன்றைக்கி துணி போட்டு தான் இட்லி ஊற்றிருக்கேன். இதே இட்லியை நீங்கள் எண்ணெய் தடவிட்டு கூட ஊற்றலாம். அதுவுமே ரொம்ப அருமையாக வரும். ஆனால் என்ன அந்த இட்லி நம்ம உடனே எடுக்க முடியாது. லைட்டாக சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். இது போல் துணியில் செய்யும் போது நம்ம சுட சுட எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு லைட்டாக இது போல் கையை தண்ணியில் நினச்சிட்டு லைட்டாக இது போல் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் நல்லா அருமையாக வரும் இட்லி. இப்போ பாருங்கள் இட்லியை எடுத்துக்குவோம். இட்லி பார்க்கும் போதே தெரியும் நல்லா குண்டு குண்டாக எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள். அதே சமயம் நல்லா வெள்ளையாகவும் இருக்குது பாருங்கள். ரேஷன் அரிசி சேர்த்ததே தெரியாது நமக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடியாக இருக்குது இட்லி. நான் சொன்ன அளவுகளோட சொன்ன டிப்ஸோடு அந்த இட்லியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக வரும். இதே இட்லி மாவு மிக்சியில் எப்படி அரைக்கணுங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இட்லி எடுத்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாவில் நீங்கள் தோசை செஞ்சாலும் தோசையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸோடு இந்த இட்லி மாவு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.